ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து சுமந்து தப்புவித்து போஷித்து பராமரித்து வந்த அந்த அன்பை எண்ணி உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நன்றி சொல்லி நம்ம அவரை துதிப்போமா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அன்பின் ஆண்டவரே, இப்போதும் கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட துன்பத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும், தேவையின் மத்தியிலும் கலங்கி தவித்து, ஆண்டவரே என்னோடு கூட என்ன பேச போகிறீர் என்று சொல்லி ஒரு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு கூட இந்த வசனத்தையும் இந்த வார்த்தை கேட்குற உமது அன்பு பிள்ளைகள் மேலே உங்கள் ஆசீர்வாதம் இறங்கட்டுமே ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வல்லமைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விளங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தைகளுக்கு தடையாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். நீங்கள் செயல் ஆற்றுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 35-36. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பார். இந்த அருமையான வேத வசனம் ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. யார் ஜெபிக்கிற வார்த்தை அப்படின்னு சொன்னால், தேவனுடைய தாசனாகிய மோசே ஜெபிக்கிறதாக நம்ம இங்கே பார்க்குறோம். கர்த்தாவே எழுந்தருளும், எங்களுக்காக எழுந்தருளும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை நம்ம இங்கே கேட்குறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருடங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க பிரயாணமாக கிளம்புற வேளையில் மேகஸ்தம்பம் அவர்களுக்கு இறங்கி வரும். அந்த மேகஸ்தம்பம் வந்ததுடனே எப்போ புறப்படணும், எங்கே தங்க வேண்டும் என்று சொல்லி அந்த மேகஸ்தம்பம் அவர்களுக்கு வழிகாட்டும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அந்த மேகஸ்தம்பம் இறங்கி வந்த உடனே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற மனிதர்கள் வந்து நிற்பாங்க. எல்லாரும் புறப்படும் போது மேகஸ்தம்பம் வந்து நின்றாலும் இந்த மோசே ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுப்பது உண்டு. அந்த ஜபந்தான் இந்த ஜபம். ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் எழுந்தருளுங்க, உங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, சிதறடிக்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுப்பதாக நம்ம இங்கே பார்க்குறோம். நம் கர்த்தர் நமக்காக அவர் எழுந்தருளுகிறவர். நம்மை சூழ சத்துருக்களும் பகைவர்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் எழும்பும்போது நம்ம அன்பு தேவன் அதை பார்த்து விட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. அவரால் சும்மா அமர்ந்திருக்கவே முடியாது. அவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்பதாக சொல்லி. அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உங்களை யாராவது தொட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது யாரை தொட்டது போல, ஆண்டவருடைய கண்மணியை தொடுவது போல அப்படி சொல்லி நம்மளை குறித்து ஒரு அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்ன தகப்பை நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு சகாயம் செய்வதற்கும் உதவி செய்வதற்கும் அவர் நமக்காக அவர் நினைச்சு வரா. அவர் எழுந்தருளுகிற ஒரு கர்த்தர். இங்கே பார்க்கும்போது அந்த மோசே வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்காக நீங்கள் எழுந்தருளுங்க எழுந்தருளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்காக அநேக சத்துருக்கள் சூழ எழும்பும்போது, பகைவர்கள் எழும்பும்போது
நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த பொல்லாத உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. அதனால தான் மோசே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். நாமும் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்காக எழுந்துடணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி நம்ம ஜெபிக்கும் போது இந்த மோசே ஜெபித்தது போல இன்றைக்கு எங்களுக்காக நீங்கள் எழும்ப வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து விட்டு நம்முடைய மன கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நமக்காக நம்ம வீட்டுக்கு நடுவில் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம முன்னால் அவர் எழுந்தருளி நிற்பதை போல் நம்ம விசுவாச கண்களால் நம்ம அவரை என்ன செய்யணும்? நம்ம பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம முன்னால் பலத்த பராக்கிரமசாலியாக அவர் இறங்கி வருவதை நம்ம ஆவில உணர முடியும். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதேவோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எதற்காக எழும்புகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் சத்துருக்கள் எழும்பும்போது சத்துருக்களை சிதறடிப்பதற்காகவே அவர் எழும்புகிறார். நம்ம முதலாவது நம்ம பார்க்கும்போது எதற்கெல்லாம் எழும்புகிறார்னா சத்துருக்களை சிதறடிப்பதற்காக. நம்ம வாழ்க்கையில் சத்துருக்கள் எழும்பும்போது கர்த்தர் அதை சிதறடிப்பதற்காக எழும்புவாராம். சத்துருக்கள்னு யார் அப்படின்னு சொன்னால், நமக்கு தீங்கு செய்கிற மனிதர்கள் தான் எதாவது சத்துருக்கள். எப்படியாலும் இவர்களை அழிக்க வேண்டும், எப்படியாலும் இவர்களை பழி வாங்க வேண்டும், இவர்கள் கஷ்டப்படுவதை நாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். இப்படி ஒரு வகையில் எழும்புகிற மனிதர்கள் தான் இன்றைக்கு சத்துருக்கள். அந்த சத்துருக்கள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எழும்போது உண்டு. அப்படி எழும்பும்போது நீங்கள் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் எழுந்தருளுங்க அப்படி சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக எழுந்தருள்வார். முதலாவது பார்க்கும்போது சங்கீதம் 68:1 தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இதே ஜெபத்தை தான் பாருங்கள், அங்கே மோசேயும் கூட என்னாகவும் 10:35 ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம். அவர் ஏறெடுத்த ஜெபத்தை தான் தாவீதும் ஏறெடுக்கிறாரு. ஆனால் அந்த ரெண்டு ஜெபத்துலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மோசே எப்படி சொன்னார்னா, கர்த்தாவே எழுந்தருளும் அப்படி சொல்லி சொன்னார். ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு? தேவன் எழுந்தருள்வார் அப்படி சொல்லி ஒரு கண்டிப்பாக உறுதியாக விசுவாசமாக அவர் சொல்கிறாரு. பாருங்க, இங்கே தாவீது ஆண்டவருடைய மேக சம்பத்தை பார்க்கல, அக்கினி சம்பத்தை பார்க்கல, அப்படியே பிரசன்னத்தெல்லாம் பார்க்கல. ஆனால் மோசே ஒவ்வொரு நாளும் அவர் அனுப்புகிற மேக சம்பத்தை அவர் பார்க்குறாரு, அக்கினி சம்பத்தை பார்க்குறாரு, ஆண்டவர் கூட இருக்கிறத பார்க்குறாரு. அது பார்த்ததுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கர்த்தாவே எழுந்துருளும் அப்படி சொல்கிறார். ஆனால் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் இந்த மேக சம்பத்தை பார்க்கல, எதையும் பார்க்கட்டாலும் விசுவாசத்தோடு கூட அவர் என்ன செய்றாருன்னா, கர்த்தர் நம்மோடு, ஏன் கூட கர்த்தர் இருக்கிறாரு அப்படி உணர்வார். ஏன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, என்னுடன் கர்த்தர் இருக்கிறாரு அப்படி சொல்லி பார்க்காட்டாலும், கண்ணால் பார்க்கட்டாலும் ஆவிக்குரிய ஒரு காரியத்தில் அவர் தனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்ததுனால, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் எழுந்தருள்வார். எனக்கு சத்துருக்கள் அதிகமாக பெருகிட்டாங்க, பகைவர்கள் அதிகமாக பெருகிட்டாங்க, ஆனால் என் தேவன் எனக்காக என்னச்சுவார், நிச்சயமாக அவர் எழும்புவார் அப்படி சொல்லி விசுவாசத்தோடு சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் பெருகி கொண்டே போகலாம். காரணமில்லாமல் பகைவர்களும் கூட அதிகமாக உங்களுக்கு முன்பாக எதிராக எழும்பலாம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஜெபம், இந்த மோசே ஜெபித்தது போல, இந்த தாவீது ஜெபித்தது போல, கர்த்தாவே எங்களுக்கு எழுந்தருளும் அப்படி சொல்லணுமா. நம்ம கர்த்தர் நமக்குள்ளே தான் இருக்காரு, என் கூட தான் இருக்காரு. அப்போ நிச்சயமாக நான் கஷ்டப்படும் போது என் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல, எனக்காக உடனே எழும்புவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதும் கூட சொல்கிறாரு, எனக்கு நிறைய விரோதமாக சத்துருக்கள் எண்ணிச்சிட்டாங்க, எழும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய சத்துருக்கள், அந்த சத்துருக்கள் எண்ணிச்சுவாங்களா, சிதறடிக்கப்படுவார்கள். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? தேவனுக்கு சத்துரு யார் என்ன சொல்லியிருக்கு? அவருடைய சத்துருக்கள் தான். அப்போது ஆண்டவருக்கு சத்துரு யார்? நமக்கு தான் சத்துரு. ஆண்டவருக்கு சத்துரு யார் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு
சத்துருக்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவங்க தான் தேவனுடைய சத்துருக்கள். யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையாய் பயந்து வளர்கிற பிள்ளைகளுக்கு பகைவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுக்கு பகைவர்கள் சொல்லி. உதாரணமாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3-4 அந்த பகுதியை வாசித்து பார்க்கும்போது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அங்கே சவுல், ஒரு புறஜாதியான ஒரு சவுல், தேவனை அறியாத ஒரு சவுல், ஆண்டவருடைய பிள்ளைகளை, அது பெண்ணாக இருந்தாலும் அது புருஷராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரை தேடி ஆண்டவரை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து வணங்குகிறார்களோ அவர்களை துன்புறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி, அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நிருபத்தில் கடிதம்லாம் வாங்கிட்டு அந்த சவுல் தமஸ்குக்கு நேராக பிரயாணப்பட்டு வர்றாரு. இப்போ அந்த தமஸ்குக்கு பக்கத்தில் வந்த உடனே அவர் திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளி அந்த சவுலை சுற்றிலும் நின்று பிரகாசித்தது. அதற்கு மேலே அந்த சவுலால் அந்த ஒட்டகத்தை ஓட்ட முடியலை, பிரயாணத்தை தொடர முடியலை. அந்த ஒளியினால் அவர் கீழே விழுந்தார் என்று பார்க்குறோம். அவர் கீழே விழுந்த உடனே ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படிங்கிற ஒரு சத்தம் அவருக்கு கேட்குது பாருங்க. அப்போ ஆண்டவரை அந்த சவுல் துன்பப்படுத்தலை, ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் துன்பப்படுத்த போகிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். அப்போ இன்றைக்கு உங்களை யாரெல்லாம் சத்துருக்களாக உங்களை துன்புறுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு பகைவராக இருக்காங்களோ அவங்களாம் ஆண்டோடைய சத்துருக்கள் தான், அவங்க தான் பகைவர்கள். என்ன சொல்லி சத்துருக்கள் என்ன செய்வாங்களாம்? சிதறண்டு போவாங்க. அவரை பகைக்கிறவர்கள் எப்படி போவாங்க? அவங்க ஓடி போவாங்க அப்படி வசனம் சொல்லிடுது. இப்போ சிதறடிக்கப்படுதல் அப்படி சொன்னால் என்ன பொருள் அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம தூளாக இடித்து அதை நல்லா பொடியாக்கி பவுடர் ஆக்கி அதை காய்ச்சல் நம்ம தூச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அது எங்கே இருக்கு அப்படி தேடினாலும் அதை நம்ம என்ன செய்ய முடியாதான், கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களையும் இங்கே சிதறடிக்கப்படுவார்கள். அந்த சத்துருக்கள் ஆண்டவரை என்னுடைய சத்துருக்கள் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவரை யாரும் என்ன செய்ய முடியாது, பகைக்கவே முடியாது. ஆண்டவரை யாரும் என்ன செய்ய முடியாது, துன்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகளை அப்படி செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறாரு சிதறடிக்கப்படுவார்கள் அப்படி சொல்லி. என் பூனையை கண்டா எலி 4 பக்கத்துக்கு என்ன செய்யும், ஓடி எங்கே போகன்னு தெரியாமல் அந்த எலி என்ன செய்யும், ஓடும். அதே போல் கர்த்தர் உங்களுக்காக எழும்பும் போது உங்கள் சத்துருக்களும் உங்கள் பகைவர்களும் அப்படித்தான் நினைச்சுவாங்க, ஓடி போவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருள்வார் பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி ப்ரேயர் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணினாங்க. அதே போல் கர்த்தர் எழுந்தருளி அவர்களை வழி நடத்தினார். இப்போ அவங்கள நேராக கானானுக்கு நேராகவே ஆண்டவர் நினைச்சாராம் அழைத்து கொண்டு போனார். அங்கே அந்த கானானுக்குள்ளே போகும்போது அங்கே யாரெல்லாம் இருந்த 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் பலசாலியாக அங்கே இருந்தாங்க. அந்த யாத்ராகமம் 23:23 வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அந்த அத்தனை பேரையும் அதம் பண்ணுவேன் அப்படி சொன்னார். உங்களுக்காக நான் அத்தனை பேரையும் அதம் பண்ணுவேன் அப்படி சொல்லி நிறைய ஏத்தியர்கள், அங்கே பெர்சியர்கள், அதுபோல் கானானியர், ஏவியர், எபூசியர் அப்படி சொல்லி நிறைய ஜாதிகள் அங்கே நினைச்சுதாங்க அவங்களுக்கு துன்புறுத்ததாக இருந்தாங்க. ஆனால் அத்தனை பேரையும் ஆண்டவர் நினைச்சாராம் நான் அதம் பண்ணி போட்டேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் கூட கர்த்தாவே எனக்காக எழுந்தருளும், எனக்காக எழுந்தருளும் அப்படி நீங்கள் செபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாக அந்த 7 ஜாதிகளை என்ன சொல்லியிருக்கிறதுனா இன்றைக்கும் அந்த ஆவி நமக்குள்ள உங்களுக்குள்ள அது உலாவி உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி ஏத்தியர் ஆவி அப்படி சொன்னால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள குழப்பங்களை உண்டு பண்ணுகிற அந்த பொல்லாத ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு நான் அதம் பண்ணி போடுவேன். உங்கள் குடும்பத்தில் காரணம் இல்லாமல் பிரச்சனை வருதா, காரணம் இல்லாமல் குழப்பங்கள் வருதா, காரணம் இல்லாமல் சண்டைகள் வருதா, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உங்கள் குடும்பத்துக்குள்ள நான் என்ன செய்வேன், நான் எழுந்தருள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்லாமா. கர்த்தர் எழும்பும் போது அந்த பூனையை பார்த்து ஓடின எலியை போல
போல அந்த அத்தனை சத்துருக்களும் ஓடி போவார்கள். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதே போல பெர்சியர் ஆவி, உங்களுக்கு வியாதியை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியை ஆண்டவர் இன்றைக்கு அதமணி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? கானானிய ஆவினா வறுமை உண்டு பண்ணுகிற உங்கள் வருமானத்தை ஏதோ ஒரு வகையில் உறிஞ்சு கொண்டிருக்கிற கானானியர் ஆவி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் கூட 430 வருஷம் ஏமாற்றி வஞ்சித்த அந்த கானானியர் போல இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய வருமானத்தை உறிஞ்சு கொண்டிருக்கிற அந்த கானான ஆவியை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை விட்டு நான் அதமணி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பில்லி சுனிய ஆவினால வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஏவியர் ஆவிகள் உங்கள் குடும்பத்துக்குள்ள இல்லாதபடிக்கு இப்போதே இந்த நிமிஷத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அது அப்படியே வெளியேறி போவதாக என்று கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியை நான் உங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றி அதமணி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு கரந்தட்டி நன்றி சொல்லாமா? எபூசியர் ஆவி, யாரெல்லாம் நீங்கள் நம்பினீங்களோ, யாரை நம்பி நீங்கள் இதெல்லாம் ஏமாந்த நிலையில் இருக்கின்றீர்களோ, யாரை நம்பப்பட்ட நிலையில் உங்களை காலை வாரி விட்டு போயிருக்கலாம், இன்றைக்கு அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களை உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேற்றி அதமணி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ தேவ ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எந்தெந்த குடும்பத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீரோடு வேதனையோடு பாரத்தோடு நின்று கொண்டு இருக்கின்றீர்களோ, இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை உங்கள் குடும்பத்தை விட்டு அதமணி போட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக மோசே எழுந்தருளும் கர்த்தாவே என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அவர்களை எழும்பி எல்லாவற்றையும் அதமணி போட்டார் என்று பார்க்குறோம். அதே போல் இரண்டாவதாக பார்க்கும்போது அவர் புயலை அமர்த்துவதற்காக அவர் எழுந்தருள்வார் என்று பார்க்குறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23, 24 நம்ம பார்க்கும்போது அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையில் இருந்தார். பாருங்கள், இங்கே ஆண்டவர் ஒரு படகுல ஏறி அமர்ந்தார். அவருடைய சீஷர்களும் அவருக்கு பின் சென்று அதே படகுல ஏறி உட்கார்ந்தாங்க. படகு போய்கொண்டு கடலில் தண்ணீரில் மிதந்து போய்கொண்டு இருக்கும்போது அங்கே திடீரென்று புயல் காற்று வீச ஆரம்பிக்கிறது. பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அவர் பெருங்காற்று அங்கே வீசுகிறதுனால அலைகள் கொந்தளித்து அவங்க அமர்ந்திருக்கிற அந்த படவில் அங்கே தண்ணீர் நிரம்பி அந்த படகு என்ன செய்யுது? அமிழ போகுது. அப்போ அவங்க சீஷர்கள்லாம் பயந்து, ஐயோ நம்ம எல்லாரும் கூட மடிய போகிறோமே, சாக போகிறோமே என்று சொல்லி அவங்க மிகுந்த ஒரு பயத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க. ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போயிடும் அப்படி சொல்லி எழுப்புறாங்க. ஆண்டவர் அந்த படகுல அடித்தட்டில் என்ன செஞ்சாராம்? அவர் நித்திரையாக இருந்தார் அப்படி சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், இப்போ ஆண்டவர் தான் முதலாக அந்த படகுல ஏறினார். அப்போ படகு அமிழ்ந்தா அந்த நித்திரையாக இருக்கிற ஆண்டவர் தான் முதலாவது என்னச்சணும்? அந்த தண்ணியில் என்னச்சணும்? அமிழணும். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். அவர் வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். தங்களோடு கூட அந்த அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறத அவங்க கொஞ்சம் கூட என்ன செய்யலை, அவங்க நினைச்சே பார்க்கல. அவங்க மிகவும் பயந்து, அவங்க ரொம்ப பயத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் அழிய போகிறோம், எழும்புங்கன்னு சொல்லி ஆண்டவரை எழும்புங்கப்பா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க பாருங்கள். உடனே ஆண்டவர் என்ன செய்றாரா? அவங்க எழும்புனார். உடனே அவர் என்ன செய்யலை? காற்றையும் கடலையும் அதட்டலை. சீஷர்களை பார்த்து உடனே என்ன சொன்னாங்கன்னா, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்க? நான் தான் உங்கள் கூட இருக்கேன்னு, நீங்கள் ஏன் அற்ப விசுவாசிகளை அப்படி சொல்கிறாரு பாருங்க. நான் கூட இருந்தும் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? அப்போ ஆண்டவர் தான் அந்த கடல் காற்று எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்போ அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் ஆண்டவரை ஒரு நாள் அழிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அப்போ ஆண்டவரோடு கூட அந்த படவில் இருக்கிற சீஷர்களுக்கு அந்த பயம் தேவையில்லை. அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட
உங்களுடைய வாழ்க்கையிலையும் காரணமில்லாமல் நீங்கள் அநேக காரியத்தில் பயந்து கொண்டு இருக்கீங்க. காரணமில்லாமல் ஆண்டவரை பார்த்து நீங்கள் கூப்பிடுறீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தான் உங்கள் கூட இருக்கார். அப்போ அவர் உங்கள் கூட உங்கள் வாழ்க்கை படகில் அவர் இருக்கும்போது என்ன வந்தாலும் அவரை தாண்டி தான் உங்களுக்கு வரணும். அப்போ கர்த்தர் அனுமதிக்காதபடி உங்களுக்கு எதுவும் வரவே வராது. அப்போ அவர் வந்து சீரும் புயலையும் கூட அந்த புயலின் மேலும் கொந்தளிக்கும் கடலின் மேலும் அவர் வந்து அதிகாரமுள்ள ஒரு கர்த்தர். அப்படி இருக்கும்போது சீஷர்கள் பயந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கூட சகலத்தையும் ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர் இருக்கும்போது நீங்கள் அன்னைக்கு சீஷர்கள் எப்படி பயந்தாங்களோ அதே போல தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பயந்துட்டு இருக்கோம். காரணமில்லாமல் ஒரு பயம். அப்படி பயந்ததுனால தான் சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே அப்படி சொல்லி ஆண்டவர் நினைச்சாரா சொன்னார். பாருங்க, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படையில் நங்கூரம் நீரே. பாருங்க, இயேசு நம்ம கூட படையில் அமர்ந்திருக்கும் போது அவரை எல்லாரை காட்டிலும் எதை காட்டிலும் எல்லாவற்றையும் பெரியவர் என் கூட இருக்கிறாரு, என்னை கரை சேர்ப்பாருங்கிற விசுவாசம் இல்லாதனால பயந்தாங்க. அருமையானவர்களே, எழும்பும் போது ஆண்டவர் எழும்பினாரு. அந்த காற்றையும் கடலையும் ஒரே வார்த்தையில் அவர் அதட்டின மாத்திரத்தில் அப்படியே அமைதியாக இருந்துச்சு. இன்றைக்கு அருமையான உங்கள் குடும்பத்தில் கூட புயல் வீசுகிறதா? இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அநேக குடும்ப உறவுகள் உடைந்து போன நிலையில் இருக்கிறதா? குடும்பம் பிளவுபட்டு போகிற ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். என் குடும்பம் உடைந்து போய் விடுமோ என்று சொல்லி நீங்கள் அப்படி போகக்கூடிய அளவில் நீங்கள் எண்ணிக்கொண்டு பயந்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, போராட்டம் அதிகமாக இருக்கிறது. இதன் மத்தியில் எனக்கு எழுந்திருளுங்கப்பா, நான் என் வாழ்க்கை பிரயாணத்தில் நான் தடுமாறி கொண்டு இருக்கிறேன். புயல் எனக்கு விரோதமாக கொந்தளித்து கொண்டு இருக்கிறது, காற்று எனக்கு விரோதமாக அதிகமாக வீசி கொண்டு இருக்கிறது, என்னால் பிரயாணப்பட முடியவில்லை என்று கலங்கி நின்று கொண்டு இருக்கின்றீர்களோ? அன்றைக்கு சீஷர்கள் எழுப்பினது போல ஆண்டவரே எங்களுக்காக எழுந்தரணும், அந்த மோசே சொன்னது போல எங்களுக்காக எழுந்தரணும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் உங்கள் நடுவிலே இறங்கி வந்து உங்களுக்கு விரோதமாக வீசுகிற அத்தனை பொல்லாத காற்றுகளை அவர் வார்த்தையினால் அதட்டி அமைதிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில் கூட புயல் வேகமாக வீசியது. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதர் தான். ஒரு நாள் அவங்க பிரயாணப்பட்டு போகும்போது அவங்க மனைவியை சகோதரி என்று சொல்லுவதனால அந்த அபிமெலேக்கு ராஜா தன் அரண்மனைக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனார் என்று பார்க்குறோம். ஆனால் அந்த வெளி இடத்துல இந்த ஆபிரகாமுக்கு முன்ன பின்ன யாரையும் தெரியாது, எந்த ராஜாவையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்கள பார்த்தாரு. ஆண்டவரே எனக்காக எழுந்தருளும் மட்டும்தான் அவர் ஜெபித்திருக்க முடியும், ஆண்டவரை பார்த்து கதறி இருக்கிற முடியும். ஆனால் கர்த்தர் எழுந்தருளினார். பாருங்க, எழுந்தருளி இந்த ராஜா கிட்ட சொல்றாரு, நீ செய்த இந்த காரியத்தின் நிமித்தமாக நீ செத்தா என்பதாக சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். எச்சரித்ததுனால அவருக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. அருமையானவர்களே, அந்த புயல் அதிகமாக வீசினதுனால அந்த ஆபிரகாமுடைய சந்தோஷம் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு இருந்த நன்மைகள் சிறைப்பிடிக்கப்பட்டது. பாருங்க, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து கர்த்தர் அந்த அவரோடு கூட பேசினார், ராஜாவோடு கூட பேசினதுனால அவருக்கு அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைத்தது. அப்போ இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக புயல் காற்று வீசும்போது அநேக நன்மைகள் சிறைப்பிடிக்கப்படுகிறது, நம்ம சந்தோஷம் சிறைப்பிடிக்கப்படுகிறது, நம்முடைய ஆசீர்வாதம் சிறைப்பிடிக்கப்படுகிறது, நம்ம குடும்பத்தின் மேன்மைகள் சிறைப்பிடிக்கப்படுகிறது, இந்த பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஆண்டவரே எனக்காக நீங்கள் எழும்புங்க என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அதற்காக பேசுவார். யார் மூலமாக நம்ம சிறைப்பிடிக்கப்படுகிறோமோ அந்த மனிதரோட கர்த்தர் பேசுவார், அவர் கடிந்து கொள்வார். அன்றைக்கு அந்த ராஜா கூட பேசி கடிந்து கொண்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களை அபிதமாகவே நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களை ஒடுக்குவதற்கு ஒருவருக்கும் இடமில்லை. உங்களை வெறுக்கிற காரியம், ஒடுக்கிற காரியம் எல்லாம் கூட உங்களை விட்டு வெளியேறுகிறது. உங்களுக்கு தீமை உண்டாக்கும் அநேக காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே இருந்தது.
இருந்தது. ஆனால் இன்று முதல் உன் வீட்டில் எந்த ஒரு தீமையான காரியமும் இனி குடியிருப்பதே இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் வேலை ஸ்தலத்தில் குழப்பத்தை உண்டாக்குற சத்துருக்கள் நினைச்சுவாங்க, ஓடி போவார்கள். உனக்காக நான் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை நெருக்குகிற காரியத்தை உன்னை கொண்டு அவர்களை நெருக்க பண்ணுவேன். யாரெல்லாம் உன்னை துரத்துகின்றார்களோ அவர்களை நீ துரத்துவா என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன்னை விட்டு அவங்க துரத்தப்பட்டு போவாங்க, நீ அவர்களை துரத்துவா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அலைமோதி என்னுடைய வாழ்வில் நான் அலையாமல் செல்ல உங்கள் கிருபை மட்டும் எனக்கு வேணும் என்று சொல்லி கேட்பாமா. உங்கள் கிருபை எனக்கு வேணையா, உங்கள் கிருபை தான் எனக்கு வேணும். நான் அலையாமல் செல்லணும். எதிர்காற்று வீசுது, எதிர்ப்போர் அதிகமாக இருக்கும்போது ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு வேணும், உங்கள் கிருபை மட்டும் எனக்கு வேணும் என்று சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போமா. உங்களோடு கூட கர்த்தர் பேசினார். எப்படி பேசினார்? ஒவ்வொரு நாளும் காலையில் எங்கே பிரயாணப்பட்டு போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தாவே எங்களுக்காக எழுந்தரணும், அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி ஜெபித்தாலே போதும். கர்த்தர் உங்கள் நடுவில் எழுந்தருள ஒரு கர்த்தர், அவர் எழுந்தருளர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அந்த மோசை அந்த ஜனங்களுக்காக ஜெபித்ததுனால கர்த்தர் எழுந்தருளினார், ஜெபத்தை கேட்டு எழுந்தருளினார். அருமையானவர்களே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பொல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கடினமான பாதையை நீங்கள் கடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்போது எந்த தேவையாக இருந்தாலும் இதே ஜெபம், ஆண்டவரே எனக்காக எழுந்தருளுங்கப்பா, எனக்காக எழுந்தருளுங்க. அந்த தாவீது சொன்னது போல கர்த்தர் எனக்காக எழுந்தருளுவார், எனக்காக யாவி செய்து முடிப்பாருங்கிற விசுவாசத்தோடு கூட நீங்கள் சொல்லுவீங்களா? எனக்காக கர்த்தர் யாவி செய்து முடிக்க எழுந்தருளுவார், என் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்ய எழுந்தருளுவார், என் பிள்ளைகளுடைய வேலை காரியத்தில் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டி எனக்காக எழுந்தருளுவார் என்று சொல்லுங்க. என் பிள்ளைடைய படிப்பு காரியத்தில் கர்த்தர் எழுந்தருளுவார், என் பிள்ளைடைய தேவையில் கர்த்தர் எழுந்தருளுவார், என் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பலத்தை தருவதற்காக கர்த்தர் எழுந்தருளுவார், என் வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்காக கர்த்தர் எனக்கு எழுந்தருளுவார், என் வீட்டுக்குள்ள தெய்வீக பிரசனை இறங்கி வருவதற்காக கர்த்தர் இறங்கி வருவார் என்று சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். புயல் வீசுகிறதா, ஆமென். கடல் அலைகள் உங்களுக்கு விரோதமாக ஆமென் கொந்தளித்து கொண்டு இருக்கிறதா. ஐயோ, எத்தனையோ பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனா புதிய புதிய பிரச்சனைகள் எனக்கு உருவாகி கொண்டிருக்கிறது, சந்தோஷமாகவே இருக்க முடியல, நான் நிம்மதியாக தூங்க முடியல என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றீர்களோ, அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் பயந்து போய் இருக்கின்றீர்களோ, உங்கள் வியாதியை குறித்து கலங்குகின்றீர்களோ, எதுவாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் என்று உங்களை பார்த்து தான் சொல்கிறார். உங்களை நெருக்கி கொண்டு வந்த, உங்களை துரத்தி கொண்டு வந்த அத்தனை காரியங்களும் உங்களை விட்டு ஹல்லேலூயா அதமணி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதெல்லாம் உங்களை துரத்தி கொண்டு வந்ததோ அந்த காரியத்தை நீங்கள் துரத்துவீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. அன்று மோசே ஜெபித்த போது ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போதெல்லாம் நீங்கள் நடுவில் எழுந்தருளீங்க ஆண்டவரே. மேக சம்பமாக அக்கினி சம்பமாக வழி நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் சொன்னது போல ஆண்டவரே, அந்த கானான் தேசத்துக்குள்ள அவர்களை பிரவேசிக்க செய்தீங்க. அந்த செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எங்கள் தடையாக இருந்த அத்தனை ஜாதிகளையும் ராஜாக்களையும் முறியடித்தீரே ஆண்டவரே. இன்று முதல் அன்பு பிள்ளைட வாழ்க்கையில் ஆமென் ஆண்டவரே, ஒரு வகையில் அவர்களை துரைத்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களையும் அதமணி போட இருந்ததற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ததற்காக நன்றி. உலாவுனதற்காக நன்றி. இறங்கினதற்காக நன்றி. வாசம் பண்ணியதற்காக நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.